வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஜூன் 20 அண்ட் 21 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஜூன் 18 குவிஸ் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 19 குவிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், சரியா? ஸோ அதே மாதிரி 2021 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம், சரியா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் என்ன பண்ணுறாங்கன்னா சிட்பியும் சேர்ந்து அந்த பிஎம்எஸ்ஓ நிதிக்காக எம்ஓஐ சென்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த பிஎம்எஸ்ஓ நிதி, அதாவது செவந்திப்பூன்னு நம்ம படித்தோம். செவந்திப்பூ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரீட்டாக போய் விற்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அப்போ தான் வந்து ஹிண்ட்டாக வச்சோம். ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி பார்த்தோன்னா நம்ம சிட்பி தான் வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக இருக்காங்க, சரியா? ஸோ இது போக நம்ம தான் இது ஆல்ரெடி பார்த்துட்டோமே. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, சரியா? ஸோ அதனால தான் திரும்ப இதை கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா 100 ரூபா டிஜிட்டலாக நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா 100 ரூபா வந்து மாதம் இன்சென்டிவ்ஸாக வந்து கொடுப்பாங்களாம், சரியா? ஸோ இது போக வந்து நீங்கள் வந்து கரெக்டாக டைம்லி இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ரீபேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து சப்சிடரி 7% வரை சப்சிடரி கொடுக்குறாங்களாம், சரியா? ஸோ இது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடரி 7% சொல்கிறாங்கல்ல. ஸோ இதோட ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வந்து 10,000 ரூபா, சரியா, வர கொடுக்குறாங்களாம், சரியா? ஸோ இது வந்து மொத்தமாக ஃபஸ்ட்டு ஃபேஸில் எத்தனை சிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 108 சிட்டிஸு. ஸோ இதோட டிஸ்கஷன், அதாவது கன்சல்டேஷன் வந்து ஸ்டேட்ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் கூட வந்து செப்டம்பர் மாதம் வந்து பண்ணுறாங்களாம், சரியா? ஸோ இந்த லோன்ஸ் எல்லாருமே இப்போ எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதை டிஸ்போஸ் பண்ணுறது வந்து எப்போ பண்ண போகிறாங்கன்னா ஜூலையில் வந்து அதை வந்து லோனை டிஸ்போஸ் பண்ணுறாங்களாம், சரியா? ஸோ அடுத்தது நித்யாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மைக்ரண்ட் லேபர்ஸ்க்காக ஒரு பிளாட்ஃபார்ம், சரியா, ஜாப் பிளாட்ஃபார்ம் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி மாதிரி பேனல் போட்டிருக்காங்க, சரியா? ஒரு கமிட்டி ஹெட்டு போட்டிருக்காங்க, அமிதாப் காந்த், சரியா? ஸோ அமிதாப் காந்த் ஆல்ரெடி வந்து கோவிட் ரெஸ்பான்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ் இஷ்யூஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக போடப்பட்ட கமிட்டியோட ஹெட்டும் இவர் தான், சரியா? ஸோ வந்து நித்யாவுக்கு வந்து இதுக்காக வந்து டெக் மஹிந்திரா, கூகுள், மைக்ரோசாஃப்ட்டு இவங்க கூடலாம் வந்து டைப் அவங்களோட சிஓஸ் கூட வந்து இது கொஞ்சம் ஜாயின் பண்ணி பண்ணுறாங்க, சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா நித்யாவோட ஹெட்டு பார்த்தோன்னா நம்ம வந்து சேர்மன் யாருன்னு பார்த்தோன்னா நரேந்திர மோடி, சரியா? ஸோ இதோட சிஓ யாருன்னு பார்த்தோன்னா அமிதாப் காந்த், சரியா? வைஸ் சேர்மன் யாருன்னா ராஜீவ்குமார், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, நித்யாவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இந்தியன் அஃபிஷியல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 32வது விர்ச்சுவல் இஏஜி ப்ளீனரி மீட்டிங் வந்து அதை வந்து அட்டன் பண்ணுறாங்களாம், சரியா? விர்ச்சுவல் இஏஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ யூரேஷியன் குரூப் ஆன் கம்பேட்டிங் மணி லாண்ட்ரிங் அண்ட் ஃபினான்ஷியல் டெரரிசம், சரியா? ஸோ என்னென்னா யூரோ ஏஷியன் குரூப்பு, இஏஜினா யூரோ ஏஷியன் குரூப்பு, சரியா? ஸோ யூரோ ஏஷியன் குரூப்பு ஆன் கம்பேட்டிங் மணி லாண்ட்ரிங் அண்ட் ஃபினான்ஷியல் டெரரிசம், சரியா? ஸோ அந்த மீட்டிங்கை வந்து யார் வந்து தலைமை தாங்கி லீட் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸும் அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நம்ம பாகிஸ்தானை வந்து டெரரிசம்காக, அதாவது ஃபினான்சிங், அதாவது என்ன சொல்கிறதுனா காசுக்காக, டெரரிசம்காக ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து தனியாக ஒதுக்கிட்டாங்க, சரியா? ஸோ அதாவது பேன் பண்ண மாதிரி, சரியா? ஸோ இதில் வந்து இப்போ வந்து 32வது மீட்டிங்கை வந்து இந்தியாவோட அஃபிஷியல்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்களாம், சரியா? ஸோ இஏஜியோட சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா யூரி சிக்கானிச்சன், சரியா? சரியா? ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவோட ஃபெடரேஷன், சரியா? ரஷ்யன் ஃபெடரேஷனோட ஹெட்டு, சரியா? ஸோ டெப்டி சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தா ஃபர்கோட் பிலோலோவ், சரியா? அது வந்து தஜிகிஸ்தானோட ஹெட்டு, சரியா? அது தஜிகிஸ்தான் இருக்குல்ல, ஸோ அது வந்து தஜிகிஸ்தான், சரியா? ஸோ வந்து இதோட இது வந்து ஜூன் 2020 சைனாவில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அடுத்து இதோட இஏஜியோட எஃப்ஏடிஎஃபோட அது ஹெட்டு, அதாவது இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த யூரோ ஏஷியன் குரூப் எஃப்ஏடிஎஃபோட ஏஷியன் குரூப் வந்து எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா 9 கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இந்தியா, ரஷ்யா, சைனா, கஜகஸ்தானு, தஜிகிஸ்தானு, உஸ்பெஸ்கிஸ்தானு, கிரைகிஸ்தானு, துர்மெனிஸ்தானு, பெல்லாரஸ், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க 9 கண்ட்ரிஸ் இருக்குது, சரியா? இஏஜியில், சரியா? எஃப்ஏடிஎஃபோட இஏஜியில் வந்து 9 கண்ட்ரிஸ் இருக்குது. இதே இது வந்து நார்மல் எஃப்ஏடிஎஃப்னா 9க்கு முன்னாடி ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ 39 கண்ட்ரிஸ் இருக்குது, சரியா? ஸோ பாரிஸ், ஃப்ரான்ஸு. ஸோ பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தா ஜியாங் மின் லியூ, சரியா? அடுத்து வந்து COVID-19 நம்ம இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் இதுக்காக வந்து ஃப்ரான்ஸ் வந்து 200 மில்லியன் யூரோஸ் வந்து கொடுக்குறாங்களாம், சரியா? ஸோ யாரெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஃப்ரெஞ்ச் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, சரியா? ஸோ அது பார்த்தோம்னா ஏஎஃப்டி, சரியா? ஸோ ஏஎஃப்டினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏஜென்சி ஃப்ரான்ச்சைசி டி டெவலப்மெண்ட், சரியா? ஏஜென்சி ஃப்ரான்ச்சைஸ் டி டெவலப்மெண்ட், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தா லாரன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, சரியா? லாரன்ஸ் துபியானா. டேரக்டர் ஜெனரல் வந்து ரெமி ரியாக்ஸ், சரியா? ஸோ இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை,
ஆனால் வந்து ஃப்ரான்ஸ் எந்த கண்ட்ரி வந்து 200 மில்லியன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா ஃப்ரான்ஸ் வந்து இந்தியாவுக்காக எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியன் ருபீஸில் வந்து 1709. சரியா? ஸோ 200 யூரோஸ் வந்து மில்லியன் யூரோஸ் வந்து 1709 crore வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்புறம் வந்து 1% ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஃபோர்ஸிபிளி டிஸ்பிளேஸ்ட் ஆகிருக்காங்களா 2019 யூஎன்ஹெச்சிஆர் சொல்கிறாங்க. யூஎன்ஹெச்சிஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தா யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷனர் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜஸ். சரியா? ஸோ ரீசெண்டாக கூட ஸ்ரீலங்கா இதுலேருந்து கூட வித்ட்ரா பண்ணி வெளியே வந்துட்டாங்க. சரியா? ரீசெண்டாக யூஎன்ஹெச்சிஆர்லேருந்து ரீசெண்டாக வெளியே வந்த கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்கா வந்து வெளியே வந்தாங்க. சரியா? ஸோ இந்த யூஎன்ஹெச்சிஆர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி டிஸ்பிளேஸ்டு எவ்வளோ குளோபலாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு பாப்புலேஷன்லேயே 1% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 79.5 மில்லியன். சரியா? 79.5 மில்லியன் தான் வந்து வேர்ல்டு பாப்புலேஷன்லேயே 1% வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ யூஎன்ஹெச்சிஆர். சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் கேட்கலாம். சரியா? ஸோ யூஎன்ஹெச்சிஆரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு கேட்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து 5 கண்ட்ரிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2/3 ஆஃப் பீப்புள்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்காங்க, பார்டர்ஸில் டிஸ்பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ எத்தனை கண்ட்ரிஸ் வந்து 2/3 ஆஃப் இதில் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்காங்க பார்டரில் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 2/3 அதாவது 68% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ரெஃப்யூஜஸ் வந்து இதில் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து ஹோஸ்ட் பண்ணது வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா துருக்கி தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? துர்க்கி ஹோஸ்டட் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ரெஃப்யூஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, யூஎன்ஹெச்சிஆரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்து. ஹை கமிஷனர் யாருன்னா பிலிப்போ கிராண்டிஸ். சரியா? பிலிப்போ கிராண்டிஸ். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன்னா 1%. அந்த 1% எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 79.5 மில்லியன். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா இன்னொரு விஷயம் இதை எப்படி கேட்பாங்கன்னா குளோபல் ட்ரெண்ட்ஸு ஃபோர்ஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் 2019 இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ யூஎன்ஹெச்சிஆர் தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதை இப்படியும் கேட்பாங்க. சரியா? ஸோ 1% ஆஃப் பாப்புலேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் ஆகிருக்காங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லி டிஸ்பிளேஸ் ஆகிருக்காங்க 2019. ஸோ இந்த ரிப்போர்ட்டு பேர் என்னென்னா குளோபல் ட்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 2019 இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் விட்டது அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரிப்போர்ட் பேரே கேட்கலாம். சரியா? குளோபல் ட்ரெண்டு ஃபோர்ஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி படித்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா 1 பில்லியன் சில்ட்ரன்ஸ் வந்து வயலன்ஸில் வந்து கண்ட்ரீஸில் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்களா. சரியா? அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மூலமாக. சரியா? ஸோ ஆக்சுவலாக இது என்னென்னா 1 பில்லியன் சில்ட்ரன்ஸ் வந்து வயலன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்ட்ரீஸில். சரியா? ஸோ அவங்கள வந்து பாதுகாக்க முடியலை அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா யூஎன். சரியா? யூஎன் ரிப்போர்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்க மட்டும் தனியாக சொல்லலை. சரியா? அவங்க மட்டும் தனியாக வந்து இதை லான்ச் பண்ணல. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனிசெஃப், யுனெஸ்கோ. சரியா? அதுக்கப்புறம் வந்து யூஎன்னோட ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ். சரியா? ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக வயலன்ஸ் பண்ணுறதுல வந்து அந்த ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து. சரியா? ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த ரிப்போர்ட்டே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டோட பேரை பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இனிமேல் வர்ற காலத்தில் ரிப்போர்ட்டோட பேர் கேட்கலாம். சரியா? ப்ரீவியஸ் ஒரு சில எக்ஸாம்ஸில் கூட ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ 1 பில்லியன் சில்ட்ரன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வயலன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பாதுகாக்க முடியல, ஃபெயில்டு. சரியா? கண்ட்ரிஸ் வந்து ஃபெயில்டு ஆகிட்டாங்க அவங்கள பாதுகாக்கிறதுல அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சார்ட்டர்டு கண்ட்ரீஸில். சரியா? ஸோ இந்த ப்ராக்ரஸ்லாம் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இதில் வந்து இன்ஸ்பயர் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்ஸ்பயர் ஃப்ரேம் ஒர்க்கில் எத்தனை கண்ட்ரீஸை வந்து அவங்க வந்து ப்ராக்ரஸ் பண்ணி காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 155 கண்ட்ரீஸ். சரியா? இன்ஸ்பயர் ஃப்ரேம் ஒர்க்குக்கு அகைன்ஸ்டாக. சரியா? சரி, இது போக என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமிசைடு. சரியா? ஸோ விக்டிம்ஸ் ஆஃப் ஹோமிசைடு வந்து எந்த வருஷத்தில் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2017 40,150 சில்ட்ரன்ஸ் வந்து வேர்ல்டு வைடாக வந்து எஸ்டிமேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா அதாவது குளோபல் ஹோமிசைடு வந்து சொல்லியிருக்காங்க. குளோபல் ஹோமிசைடு வந்து 0 to 17 year old. சரியா? ஸோ பிறந்த குழந்தையிலேருந்து 17 வயசு வரை இருக்கிற குளோபல் ஹோமிசைடு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1 லட்சத்துக்கு வந்து 1.7. சரியா? ஸோ 1 லட்சத்துக்கு வந்து 1.7 வந்து அது பாப்புலேஷன்ஸில் வந்து சொல்கிறாங்களாம். சரியா? ஸோ இதே இது பாய்ஸ் பார்த்தோம்னா 2.4 சொல்கிறாங்க. சரியா? ஸோ கேர்ள்ஸை விட டபுள் மடங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்பயர் கேர்ள்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1.1. சரியா? ஸோ பாய்ஸ் வந்து 2.4. குளோபலாக பார்த்தோம்னா எவ்வளோனா 1.7. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க.
அடுத்து வந்து இன்ஸ்பயரோட ஒரு ஃபுல் ஃபார்ம், அதாவது அக்ரானிம் வந்து சொல்லியிருக்காங்க. ஐ ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லாஸ். ஸோ என் வந்து நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸு. ஸோ எஸ் வந்து சேஃப் என்விரான்மெண்ட்டு. பி வந்து பேரண்ட்டு அண்டு கேர் கிவர் சப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஐ வந்து இன்கம் எக்கனாமிக்கு. ஆறு வந்து ரெஸ்பான்ஸ் அண்ட் சப்போர்ட்டு. எஸ் வந்து சர்வீசஸ்ஸு, ஆறு வந்து ரெஸ்பான்ஸ் அண்டு சப்போர்ட் சர்வீசஸ்ஸு. ஸோ லாஸ்ட்டாக இ வந்து எஜுகேஷன் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸு. சரியா? ஸோ யூஎனோட ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த சில்ட்ரன்ஸ் வயலன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது வந்து மொராக்கோவை சேர்ந்த நஜத் மல்லா. சரியா? நஜத் மல்லா மஜீத். சரியா? நஜத் மல்லா மஜீத்துங்கிறவங்க தான் அது வந்து யூஎனோட ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து அந்த வயலன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக, சில்ட்ரன்ஸ் வயலன்ஸ்க்கு அகைன்ஸ்டாக இருக்க போடப்பட்டவங்க. ஸோ இவர் வந்து மொராக்கோவை சேர்ந்தவர். சரி, அடுத்து பார்த்தோன்னா பிஎம்சி பேங்க். நம்ம ப்ரீவியஸாக அதாவது லாஸ்ட் இயரே இதை வந்து படிச்சிருப்போம். சரியா? ஸோ தெரியாதவங்க இப்போ படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பிஎம்சினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு. சரியா? ஸோ இவங்க வந்து லாஸ்ட் செப்டம்பரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த டெபாசிட்ஸ் இதெல்லாமே வந்து பேன் பண்ணாங்க. சரியா? ஸோ அதை வந்து மினிமமே வந்து ஒரு 50,000 தான் அதில் வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரியா? ஸோ இப்போ அந்த லிமிட்லாம் கிடையாது. சரியா? ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு 50,000லேருந்து 1,00,000 ரூபா வந்து லிமிட்டை வந்து கூட்டிட்டாங்க. சரியா? வித்ட்ரால் லிமிட்டை வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பேங்க்குக்கு மட்டும் கிடையாது. ஸோ வந்து ஒரு எத்தனை பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 4 பேங்க்ஸுக்கும் சேர்த்து தான் வந்து இதை வந்து வித்ட்ரால் லிமிட்டை வந்து கூட்டியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த லிமிட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ பிஎம்சிக்கு வந்து 50,000லேருந்து 1,00,000 ரூபா கூட்டியிருக்காங்க. சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன டைரக்ஷன்ஸ், ஸோ என்ன ஆக்டுக்கு கீழே வந்து இதை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டுக்கு கீழே தான் இதை வந்து பண்ணுறாங்க. 1949. சரியா? 1949 தான் இதை வந்து போடுறாங்க. ஓகேவா? ஸோ வந்து 1949 என்ன செக்ஷன் கீழே சப்செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சப்செக்ஷன் 1. சரியா? சப்செக்ஷன் 1ல் என்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 35A. சரியா? ஸோ செக்ஷன் 56ஓட பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். சரியா? ஸோ இதை எப்படி சொல்லணும்னா ஆக்சுவலாக பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஸோ அதில் வந்து செக்ஷன் 56ல் செக்ஷன் 35A சப்செக்ஷன் 1. சரியா? ஸோ செக்ஷன் 56ல் செக்ஷன் 35A சப்செக்ஷன் 1. சரியா? ஸோ அப்படி சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த பிஎம்சியோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஸோ ஜெய் பகவான் போரியா, ஜேபி போரியான்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தா ஜெய் பகவான் போரியா. ஓகேவா? சரி, இப்போ கேரளா மெர்கன்டைல் பேங்க், மிச்சம் 4 பேங்க் சொன்னோம் இல்லையா? ஸோ கேரளா மெர்கன்டைல் பேங்க் வந்து 2,000 ரூபாலேருந்து 50,000 ரூபா வரை கூட்டியிருக்காங்க. சரியா? ஸோ ஹிந்துஸ்தான். சரி, இந்த கேரளா மெர்கன்டைல் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ கோழிக்கோடு. இது ஆக்சுவலாக வந்து இந்த பேங்க்ஸ் எல்லாம் இது லிமிட்டெல்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிறனா கண்டிப்பாக லிமிட்லாம் கேட்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஆனால் ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஹெட் குவார்ட்டர்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கேரளா மெர்கன்டைல் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கோழிக்கோடு. சரியா? கேரளான்னு வருதுல, ஸோ கேரளா கே, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் கேலே வரும்னு வச்சுக்கோங்க, கோழிக்கோடு. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹிந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட். சரியா? ஸோ பதன்கோட் ஹெட் குவார்ட்டர்ஸு பஞ்சாப். ஓகேவா? ஸோ 25,000 ரூபாலேருந்து 50,000 ரூபா வரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்ரீ குரு ராகவேந்திரா. ஸோ இது வந்து நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. சரியா? ஸோ 50,000 ரூபா, 35,000 ரூபா வரை அதில் வந்து பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பெங்களூர் தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ 35,000 ரூபாலேருந்து இப்போ 1,00,000 ரூபா. சரியா? ஸோ அப்போ 1,00,000 ரூபான்னு இப்போ அதாவது லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண பேங்க்ஸ் 2. ஓகேவா? ஸோ ஒன்று பிஎம்சி, இன்னொன்று வந்து குரு ராகவேந்திரா. சரியா? அந்த பேங்க்கு. சரியா? ஸோ அடுத்து யூத் டெவலப்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் கொல்காப்பூர். சரியா? ஸோ யூத்தெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா நிறையா கொள்கையோடு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? கொல்காப்பூர், மகாராஷ்டிரா. சரி, இதில் வந்து இந்த யூத் இதில் வந்து 5,000 ரூபாலேருந்து இப்போ வந்து 20,000 ரூபா வந்து கூட்டிட்டாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தோன்னா எக்ஸிம் பேங்க் வந்து லைன் ஆஃப் கிரெடிட் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து இந்த கண்ட்ரி கூட வந்து அவங்க வந்து லைன் ஆஃப் கிரெடிட் வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருக்கிற அமௌண்ட்டை விட ஒரு 20.10 மில்லியன் வந்து கூட்டுறாங்க. சரியா? இருக்கிறதுலேருந்து. ஸோ வந்து மொத்தமாக வந்து 4 எல்ஓசி லைன் ஆஃப் கிரெடிட் வந்து போட்டிருக்காங்களாம். சரியா? ஸோ இப்போ 20.1 மில்லியன் வந்து போகிறது மூலமாக மொத்தம் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா 87.63 மில்லியன். சரியா? 87.63 மில்லியன். சரியா? ஸோ 8, 7, 6ன்னு அப்படியே குறைஞ்சிட்டே வருதா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 வந்திருக்கு. அந்த 6 வந்து டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. சரியா? ஸோ அவ்வளோதான். சரியா? ஸோ எக்ஸிம் பேங்க் வந்து 87.63 மில்லியன் மொத்தம். இப்போ வந்து 20.10 மில்லியன். சரியா? 20.1ன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 20.1 மில்லியன். சரியா? சரி, அடுத்து வந்து எக்ஸிம் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை. சரியா?
அடுத்து வந்து பார்த்தோம்னா ஹுண்டாய் மோட்டார்ஸ் சரியா. ஸோ இன்னொரு கொஸ்டின் இதில் கேட்குறேன், நிக்காராகுவாவோட கேபிட்டல் கரன்சி தெரிஞ்சுன்னா மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள் சரியா. நிக்காராகுவாவோட கேபிட்டல் கரன்சி தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா HDFC கூட வந்து பார்ட்னர் ஆகிட்டாங்க சரியா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஆட்டோ ரிட்டைல் ஃபினான்சிங்காக சரியா. இது வந்து என்ன பிளாட்ஃபார்ம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா கிளிக் டு பை சரியா. கிளிக் டு பை ஓகேவா. ஸோ ஹுண்டாயும் தான் வருது, HDFCயும் தான் வருது சரியா. ஸோ ஹுண்டாய் மோட்டார் கம்பெனியும் HDFCயும் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஆட்டோ ரிட்டைல் ஃபினான்சிங்காக பண்ணுறாங்க கிளிக் டு பை பிளாட்ஃபார்ம் சரியா. ஸோ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாம்ஸில் நிறையா கேட்பாங்க சரியா. ஸோ ஹுண்டாய் வந்து எந்த பேங்க் கூடன்னு கேட்கலாம், இல்லை இந்த பேங்க் வந்து எந்த ரிட்டைல் ஃபினான்சிங்காக என்னன்னு கேட்கலாம், இல்லை கிளிக் டு பை பிளாட்ஃபார்ம் வந்து யாரும் சேர்ந்து லான்ச் பண்ணாங்கன்னு கேட்கலாம் சரியா. ஸோ படிச்சுக்கோங்க சரியா. ஸோ IBPS கிளர்க்லாம் இப்படி தான் கேட்டாங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இதே கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கிளிக் டு பைங்கிறது கொடுத்துட்டு ஸோ இது லான்ச் பண்ணது யாரும் சேர்ந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க சரியா. சரி ஓகே, ஹுண்டாய் மோட்டார்ஸோட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா டெல்லி சரியா. MD/CEO பார்த்தோன்னா சியான் ஜியோப் கிங் சரியா. ஸோ அடுத்து HDFC தெரியும்ல எல்லாருக்கும். ஸோ சேர்மன் வந்து நிறையா இதில் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ சேர்மன் வந்து இதில் கொடுத்துருக்கேன் சரியா. ஸோ தீபக் பரேக் சரியா. ஸோ இந்த தீபக் பரேக் தான் சொல்லி தப்பாக போட்டு தான் என் ஃப்ரெண்டு, அதாவது என்னோடய தம்பி வந்து ஒரு மார்க் இழந்து ஆக்சுவலாக வந்து 1.25 போயிடும் சரியா. ஒரு கொஸ்டின் தப்புனா 1.25 போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல ஒரு வருஷம். பட் பரவாயில்ல, அந்த தப்பை இனிமேல் யாரும் பண்ண வேணாம் சரியா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேர்மன் தனியாக படிங்க. சேர்மன் MD வந்து மோஸ்ட்லி எல்லா பேங்க்குக்கு மட்டும் இல்லை, ஸோ ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து சேர்மன் MD தனித்தனியாக தான் இருக்காங்க சரியா. ஸோ அதை வந்து படிச்சுக்கோங்க சரியா. அடுத்து பார்த்தோன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஃபஸ்ட்டு கம்பெனி சரியா. இந்தியாவோட ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து 11 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிடலைசேஷனை வந்து தொற்றுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ 11.15 ட்ரில்லியன் அதோட வேல்யூ வந்து 11.15 ட்ரில்லியன் சரியா. ஸோ இந்த வேல்யூ வந்து இது வந்து முக்கியம் கிடையாது. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு நாளுக்கு நாள் வந்து அதோட வேல்யூஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கும் சரியா. ஆனால் இது சொல்லப்பட்ட நேரத்தில் வந்து 11 ட்ரில்லியனை தாண்டி இருக்குது. ஸோ 11.15 ட்ரில்லியன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கம்பெனியா சரியா. ஸோ இந்தியாவோட மோஸ்ட் வேல்யூடு ஃபிலிம் வந்து ரிலையன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ ரிலையன்ஸை தொடர்ந்து யார் வரா அப்படின்னு பார்த்தா டாடா கன்சல்டன்சி வராங்க சரியா. ஸோ அதோட வேல்யூ வந்து 7.7 ட்ரில்லியன் சரியா. ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அதாவது கண்ட்ரியோட டோட்டல் மார்க்கெட் கேபிடலைசேஷனோட வேல்யூலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரிலையன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 9% வச்சுருக்காங்களாம் சரியா. ஸோ 138 ட்ரில்லியன் சரியா. ஸோ நம்ம கண்ட்ரியோட டோட்டல் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 138 ட்ரில்லியன். ஸோ அதுலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரிலையன்ஸ் வச்சுருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ இன்டெப்த்தாக போய் கேட்கணும்னா இப்படி தான் கேட்பாங்க ஓகேவா. ஸோ 9% ஓகேவா. ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, சரி இந்த ஜம்ப் ஆகி போயிருக்கே இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ நம்ம நிறையா நியூஸ் பார்த்துருப்போம். இதில் ரிலையன்ஸ் ஜியோவில் வந்து இவ்வளோ ஸ்டாக் இந்த கம்பெனி வாங்குறான் இந்த கம்பெனி வாங்குறான், அதாவது சின்னதாக தான் இருக்கும். ஸோ 1% 1.11 ஸோ 2.32 இந்த மாதிரி தான் நிறையா கம்பெனி வாங்கியிருப்பாங்க சரியா. ஸோ அதுதான் வந்து முக்கிய காரணமே சரியா. ஸோ ஜியோவில் வந்து அவங்க வந்து ஸ்டாக்கை வந்து மொத்தமாக வந்து 11 டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டாக் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 24.71% ஸ்டாக்கை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அதே வந்து என்ன சொல்கிறதுனா, இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவிலே வந்து இவங்க தான் வந்து ரிலையன்ஸ் தான் வந்து டெப்ட் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் வந்து வச்சுருக்காங்க சரியா. ஸோ எந்த கடனும் இல்லாமல் வச்சுருக்காங்க ஓகேவா. ஸோ இன்னொரு விஷயம் வந்து இதில் வந்து ப்ளூம்பெர்க் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்தியாவை வந்து நம்ம முகேஷ் அம்பானி வந்து 9வது இடம், 9th ரிச்சஸ்ட் இந்த வேர்ல்டு சரியா. ஸோ இந்தியாவில் டாப்பு, ஏசியாவில் டாப்பு. ஸோ இதில் வந்து 9th ரிச்சஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ ஏசியாவில் டாப்பான்னு நான் இன்னும் செக் பண்ணல சரியா. ஸோ ஆனால் இந்தியாவில் இவர் தான் டாப்பு சரியா. ஸோ அதை வந்து நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து உர்ஜித் பட்டேல் ஃபார்மர் RBI கவர்னர், அவரை வந்து ஒரு இதுக்கூட சேர்மனாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா NIPFP சரியா. ஸோ NIPFPனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்டு பாலிசி சரியா. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்டு பாலிசி ஓகேவா. ஸோ யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் லக்ஷ்மண் கெல்கர் சரியா. விஜய் லக்ஷ்மண் கெல்கரை வந்து அவரை வந்து இது பண்ணுறாரு சரியா. ஸோ பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசியோட ஹெட் யார், பப்ளிக் ஃபினான்ஸ் பாலிசியோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தா உர்ஜித் பட்டேல் சரியா. ஸோ பப்ளிக்காக உருகுவாங்கன்னு வச்சுக்கோங்க சரியா. பப்ளிக்காக ஃபினான்ஸ் பண்ணி பாலிசிஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உருகுவாங்க உர்ஜித் பட்டேல் சரியா.
ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம விஜய். சரியா? ஸோ விஜய் ஆக்டர் விஜயை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ விஜய் வந்து நிறையா படம், இந்த கத்தி, மெர்சல், அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஃபுட்பால் கேம் வச்சு கூட வந்துச்சுல, பிகில். சரியா? ஸோ இது வந்து பப்ளிக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ அவரை வந்து அவரையே முந்திட்டு இவர் வந்துட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உர்ஜித் பட்டேல். சரியா? ஸோ அடுத்து வந்து யூனியன் மினிஸ்டர் பிரல்காட் சிங் பட்டேல். சரியா? சாரி, பிரல்காட் சிங் ஜோஷி. சரியா? பிரல்காட் ஜோஷி. சரியா? பிரல்காட் சிங் பட்டேல் வந்து டூரிசம் மினிஸ்டர். சரியா? பிரல்காட் ஜோஷி வந்து கோல் மினிஸ்டர். சரியா? கோல் மைன்ஸ் மினிஸ்டர். சரியா? ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, சத்யபாமான்னு சொல்லி ஒரு போர்ட்டலை கொண்டு வர்றாரு, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் செக்டாருக்காக. சரியா? ஸோ சத்யபாமா. சரியா? சத்யபாமாவுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் வச்சுருக்காங்க. சரியா? ஸோ சரியா? ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யோஜனா ஃபார் ஆத்மநிர் பாரத் இன் மைனிங் அட்வான்ஸ்மெண்ட். சரியா? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யோஜனா ஃபார் ஆத்மநிர் பாரத் இன் மைனிங் அட்வான்ஸ்மெண்ட். சரியா? ஸோ இதை டெவலப் பண்ணது யாருன்னா என்ஐசி, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, இவங்க வந்து என்ஜிஓ தர்பன் போர்ட்டல், அதாவது நித்தி ஆயோகோட என்ஜிஓ தர்பன் போர்ட்டல் கூட சேர்ந்து தான் வந்து இதை வந்து இன்டெகிரேட் பண்ணி பண்ணுறாங்க. சரியா? ஸோ பிரல்காட் ஜோஷியோட கான்ஸ்டியூன்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தர்வாடு, கர்நாடகா. சரியா? ஸோ கான்ஸ்டியூன்சி வீடியோ நம்ம சேனலில் வந்து, நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. சரியா? ஸோ 2 months இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ மார்ச்லேயோ ஏப்ரல்லையோ போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ எப்போ கேட்டாலும் கான்ஸ்டியூன்சி, வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, நேஷனல் பார்க், இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து தெளிவாக படித்து வச்சுக்கணுங்க. சரியா? ஸோ எப்போ கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ நான் அதை வந்து ஹிண்ட் வச்சு தான் சொல்லியிருப்பேன். சரியா? ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்த்து படிச்சிருங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்து வந்து கோவிட்-19 ரிக்கவரி ரேட் நம்ம கண்ட்ரியில் பார்த்தோன்னா அதாவது இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, 54.12%. சரியா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இதோட வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். சரியா? ஸோ மொத்தமாக வந்து 1974 லேபரேட்டரிஸ் வந்து இந்தியாவில் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கோவிட்-19 டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா நேஷ்னல் சாம்பியன் நிக்கி கல்யாணந்தா. சரியா? நிக்கி கல்யாணந்தா பூனச்சா. சரியா? நிக்கி கல்யாணந்தா பூனச்சா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டென்னிஸ் ஃபெடரேஷன், இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷனோட மென்ஸ் டென்னிஸ் பேனலில் வந்து இவரை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. சரியா? நேஷ்னல் சாம்பியன். ஸோ நிக்கி கல்யாணந்தா. சரியா? கல்யாண்டா. சரியா? ஓகே. சரியா? ஸோ இவர் வந்து நேஷ்னல் சாம்பியன் ஆஃப் இந்தியா அஸ் அ மெம்பர் ஆஃப் ஐடிஎஃபோட வேர்ல்டு டென்னிஸ் டூர் மென்ஸ் பேனலில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. சரியா? ஏசியா ஓசோனியா ஜோனில். சரியா? ஸோ யார் கூட சேர்ந்துனா, சைனீஸ் தாய்பே சென் ஆஃப் சைனீஸ் தாய்பே கூட சேர்ந்து இதை பண்ணுறாரு. ஸோ இன்டர்நேஷ்னல் அதாவது இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷனோட ஹெட் யார், அதை பிரசிடென்ட் சிஓ யார் அப்படிங்கும்போது டேவிட் ஹெகர்டி. சரியா? ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லண்டன், யூகே. சரியா? ஸோ இதில் வந்து கெல்லி ஃபேர்வெதருங்கிறவர் வந்து சிஓஓ. சரியா? இந்த சிஓஓலாம் கேட்க வாய்ப்பு இல்லை, கேட்டால் பிரசிடென்ட் சிஓ தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. ஓகேவா? ஸோ பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 1000 டிஸ்ட்ரிக்ட் லெவல் கீலோ இந்தியா சென்டர்ஸ் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ கீலோ இந்தியா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் செட்டப் பண்ண போகிறது 8. ஓகேவா? ஆனால் கீலோ இந்தியா டிஸ்ட்ரிக்ட் லெவல் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் ரெண்டுமே வந்து ஒரு சிமிலாரிட்டி வந்து ஸ்போர்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ வந்து ஸ்போர்ட்ஸ் நம்ம இவங்க தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கிரண் ரிஜிஜு. ஓகேவா? ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முன்னாள் சாம்பியன்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸு ஜாம்பவான்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ சாம்பியன்ஸாக வந்து இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகி இப்போலாம் அந்த இதில் ஃபீல்டில் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கோச்சஸாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ கிரண் ரிஜிஜு தான் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். சரியா? ஸோ அப்புறம் ஆபிச்சுரிஸ் பார்த்தோன்னா, ஃப்ரீடம் ஃபைட்டர். சரியா? பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவர், ஃப்ரீடம் ஃபைட்டரு. அப்புறம் வந்து சோஷியல் ஒர்க்கர். சரியா? ஸோ வித்யா பென் ஷா. சரியா? வித்யா பென் ஷா. ஸோ சோஷியல் ஒர்க்கர், சோஷியலில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எதையோ விற்கிறாங்க, பன்னு விற்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பன்னு வித்யா பன். சரியா? ஸோ பன்னு விற்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ரெஃப்யூஜ் டே வந்து 2020 பார்த்தோன்னா ஜூன் 20. சரியா? ஸோ தீம் பார்த்தோன்னா எவரி ஆக்ஷன் கவுண்ட்ஸ். சரியா? ஸோ எவரி ஆக்ஷன் கவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நேஷ்னல் ரீடிங் டே 25வது எடிஷன். சரியா? ஸோ ஜூன் 19. ஸோ இது வந்து யாரோட இதை வந்து ஹானர் பண்ணி இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ புதுவையில் நாராயணா. சரியா? ஸோ லைப்ரரி மூமெண்ட், கேரளாவோட ஃபாதர் ஆஃப் லைப்ரரி மூமெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. ஸோ புதுவையில்
நாராயணா பணிக்கர் சரியா, புதுவேல் நாராயணா பணிக்கர் சரியா. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜூன் 19 ஜூலை 18 வரை வந்து ரீடிங் மந்த்தாக வந்து இவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜூன் 19 வீக்கை வந்து ரீடிங் வீக்காகவும் அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் யோகா டே பார்த்தோன்னா ஜூன் 21 சரியா. ஸோ யோகா டே மட்டும் இல்லை, மியூசிக் டேவும் வரும் சரியா. ஸோ அதையும் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் போடுறேன். ஓகேவா. இன்டர்நேஷ்னல் யோகா டே ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2015 வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யோகா ஃபார் ஹெல்த்து, யோகா அட் ஹோம் சரியா. யோகா ஃபார் ஹெல்த், யோகா அட் ஹோம் சரியா. ஸோ மியூசிக் டேவும் ஒரு 21 ஜூன் தான் சரியா. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இதோட வந்து ஜூன் 20 and 21 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது சரியா. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோவில் கேட்ட 1-2 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா வந்து ஆன்சர் பண்ணுங்கள் சரியா. ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் சரியா. பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ டெலகிராம் சேனலோட இதில் வந்து நீங்கள் கூட கேட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 2 இருக்கும். ஒன்று வந்து சேனல் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம போடக்கூடிய வீடியோ சம்மந்தமான பிடிஎஃப்ஸ் எல்லாமே அந்த சேனலில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து மெசேஜ் எதுவுமே பண்ண முடியாது சரியா. ஸோ அது சேனல் சரியா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து டிஸ்கஷன் இருக்கும். அந்த சேனலுக்குள்ளே கீழே டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அந்த டிஸ்கஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சிஏ டிஸ்கஷன் சேனலில், அதாவது குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த குரூப்பில் நீங்கள் வந்து தேவையான தகவல்கள், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.